சஸ்டைனபிள் மென்சுரேஷன் ஒன்று இருக்கு. சஸ்டைனபிள் மென்சுரேஷன் என்னன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் போத் த பாடி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம அதுல இருக்க பேட்ஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் அதுல இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் டீக்ரேட் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் மோர் தென் 100 years. நம்ம ஒரு ஃபீமேல்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 35 to 40 years வந்துட்டு அவங்க லைஃப் டைம்ல பீரியட் மென்ஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அப்படி பார்த்தா அந்த ஒரு ஃபீமேல்கே வந்து மோர் தென் 100 kgs மென்ஸ்ட்ரல் வேஸ்ட் ப்ராடக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து மக்கி போகிறதுக்கு டீக்ரேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 100 years. நம்ம இறந்ததுக்கு அப்புறமேலும் நம்ம காலத்துக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணலாம். பயோடிகிரேடபிள் இது வருது, பேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா என்விரான்மெண்ட்க்கும் சேஃப், நமக்கும் எக்கனாமிக்லி வெரி சேஃப். ஏன்னா மென்ஸ்ட்ரல் கப்ல ஒரு கப் கேன் பி யூஸ் ஃபார் மோர் தென் 5 years. இட் காஸ்ட் ஒன்லி அரௌண்ட் 400. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்லி அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் போக நமக்கு ஏதாவது சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கைனகாலஜிஸ்ட் விசிட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கோங்க.